السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله الذي نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد بعد بسم الله الرحمن الرحيم أم حسبتم أن تدخلوا الجنة ولما يأتكم مثل الذين خلوا من قبلكم مستهم البأساء والضراء وزلزلوا حتى يقول الرسول والذين آمنوا معه متى نصر الله ألا إن نصر الله قريب صدق الله المولانا العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لا تزال أمتي طائفة من أمتي على الدين ظاهرين لعدوهم قاهرين. قالوا من هم يا رسول الله؟ قال هم بيت المقدس وأكنافها أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரன்பும் பேர் உபகாரமும் அவனது அன்புக்குரிய அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் சத்திய வாழ்வை சற்றும் சருகாது வாழ்ந்து காட்டிய இந்த உம்மத்துகளுக்கான வழிகாட்டியாக திகழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் இந்த புனிதமான மாதத்தில் புனிதமான இந்த ஜும்மாவில் அல்லாஹுவின் அருளை நாடி வந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நின்று நிலவற்றுமாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். எல்லாம் அல்லாஹுவின் பேரன்பிற்கு சொந்தக்காரர்களே, ஒரு விதமான ஒரு சூழல் அல்லாஹ் நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அருளை நாடி இருக்கிறான். ஒரு மனிதனுக்கு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது, ஒரு மனிதன் காலையில் விழிக்கிற பொழுது அவனுக்கான உணவு தயாராக இருக்கிறது என்றால், அல்லது அந்த பொழுது அவனுக்கு அபயம் தருகின்ற பொழுதாக இருந்தால், அவனுக்கான சம்பாத்தியம் அவனுக்கான உணவு அதெல்லாம் அவனுக்கு அடையக்கூடிய இடத்தில் இருந்தால் அவன் ஒரு பாக்கியசாலி என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். அதன் அடிப்படையில் காலையில் விழிக்கிற நாம் பெரிதாக எந்த விதமான அபாய சூழல்களையும் சந்திக்காமல் ஒரு மிதமான ஒரு நடுத்தரமான ஒரு நிதானமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். சங்கையான பெருமக்களே, நாம் எல்லாம் இந்த காலத்தில் ஒரு விஷயத்திற்காக நாம் சிரமப்படுகிறோம், அல்லது அதற்காக நாம் கொஞ்சம் போராடுகிறோம், அல்லது அதற்காக நம்மளுடைய வாழ்க்கையில் சில சிரமங்களை எடுத்துக்கொள்கிறோம் என்றால், ஒன்று நம் பொருளாதாரத்திற்காக இருக்கும், நம் வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்காக இருக்கும், சமுதாயத்திற்காக என்றால் ஒரு சில நபர்களை தாண்டி எல்லாருக்கும் அது போன்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் இருப்பதாக தெரியவில்லை. சுருக்கமாக சொன்னால், இறங்கி நின்று இஸ்லாத்திற்காக குரல் கொடுப்பதற்கும் பொருளாதாரத்தை கொடுப்பதற்கும் முழு நேரமாக தன் உடல் பொருள் எல்லாவற்றையும் செலவு செய்வதற்கு இன்றைக்கு நம்முடைய ஈமான் எவ்வளவு தூரம் இடம் கொடுத்திருக்கிறது என்றால், முடிந்த அளவிற்கு நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு வரையறையோடு கோடு கிழித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தாண்டி நம்மிடத்தில் பெரிய தியாக உணர்வுகள் எல்லாம் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன் சங்கைக்குரிய பெருமக்களே. இன்றைக்கு ஒரு 2 தினங்களாக இதுவரைக்கும் நாம் பல நாட்களாக கேள்விப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறோம். பலஸ்தீனுக்கு பலவிதமான தொந்தரவுகள், பலவிதமான முறையில் அணு ஆயுதங்கள் முதற்கொண்டு என்னெல்லாம் அவர்களுக்காக தாக்குவதற்கு தயாராக இருக்கிறதோ எதையெல்லாம் அவர்கள் எரிய வேண்டும், அங்கிருக்கிற மக்களை மொத்தமாக துடைத்து எரிய வேண்டும் என்பதற்காக என்னெல்லாம் அவர்கள் திட்டம் தீட்டி இருந்தார்களோ அதெல்லாம் இப்பொழுது நடக்க ஆரம்பித்து விட்டது. ஒரு கட்டம் வரைக்கும் பலஸ்தீனுடைய மக்களை அவர்கள் துன்புறுத்துவதாக இல்லை என்பதாக சொல்லிக் கொண்டிருப்ப அந்த ஒரு விதமான பொய் பிரச்சாரத்தை பார்த்து கொண்டிருந்தோம். உலக நாடுகள் மொத்தமும் அதை ஒரு நம்பிக்கையான ஒரு உறுதிமொழியாக பார்த்து கொண்டிருந்தது. கசா என்கின்ற அந்த காசா என்று சொல்லுகின்ற அந்த ஒற்றை அந்த நகரம் மட்டும்தான், சுருக்கமாக சொன்னால் ஒரு சென்னை மாநகரத்தை போன்று அந்த அளவிற்கு தான் அந்த காசாங்கிற அந்த ஒரு சிட்டியினுடைய நிலப்பரப்பு இருக்கிறது. அங்கு வாழுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை 6 லட்சம் பேர்.
இன்றைய கணக்கெடுப்பின் பிரகாரம் இன்றைக்கு இந்த ஜும்மா மேடையில் நான் பேசிக் கொண்டிருக்கிற இதே வேளையில், நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிற இதே வேளையில் எத்தனை பேர் அங்கு அல்லாஹுவினுடைய பாதையில் உயிர் நீத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது. அது அல்லாஹுவுக்கும் அவர்களுக்குமான விஷயமாக இருக்கிறது. சரியான பெருமக்களை 6 லட்சம் பேர் மட்டும்தான் அங்கு வாழக்கூடியவர்கள். இதுவரைக்கும் 40,000 பேர்கள் கடந்த ஒரு வருடத்திற்குள்ளாக அவர்களுடைய இறப்பின் விகிதம் இவ்வளவாக இருக்கிறது. கடந்த 2 நாட்களாக, சுருக்கமாக சொன்னால் 1 வருட காலங்களாக போர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். வெறும் வேண்டுமென்றால் அவர்கள் மக்களை தாக்குவதாக இல்லை, உடைமைகளை தாக்குவதாக இல்லை, குழந்தைகளை தாக்குவதாக இல்லை என்றெல்லாம் அவர்களுடைய வாய் பிரச்சாரங்கள் இருந்தாலும் கூட இப்பொழுது வெளிப்படையாக அதனுடைய முகங்களை அவர்கள் காண்பிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சுருக்கமாக சொல்ல போனால் இந்த 2 நாட்களாக அவர்கள் கிட்டத்தட்ட அந்த 2 நாட்களாக அவர்கள் ஒதுக்கி இருந்த ஒரு இடம், நீங்கள் அந்த போரினுடைய ஆரம்பத்திலிருந்து ஒரு 8 மாதத்திற்கு முன்னால் இருந்து அங்கு தொடங்கிய அந்த நாட்களை நீங்கள் கொஞ்சம் திருப்பி பார்த்தால் உணர்ந்து கொள்ளலாம். போர் ஆரம்பிக்கப்பட்டது நார்த் காசா என்று சொல்லக்கூடிய மேற்பரப்பில் உள்ள காசாவினுடைய பகுதி. அந்த இடத்தில் அவர்கள் போரை ஆரம்பித்தார்கள். ஆரம்பிக்கிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, அங்கிருக்கிற ஹமாஸை நாங்கள் எல்லாம் துவம்சம் செய்ய போகிறோம், பொதுமக்கள் நீங்கள் மத்திய காசாவிற்கு சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். இந்த இஸ்ரேலர்களுடைய வார்த்தைகளை நம்பி அங்கிருக்கிற பொதுமக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் மத்திய காசாவிற்கு இடம்பெயர்ந்தார்கள். மேல இருக்கிறவங்க எல்லாம் அவர்களுடைய வார்த்தைகளை நம்பி கொஞ்சம் கீழே வந்தார்கள். பின்னால் கொஞ்ச நாள் கழித்து, சில மாதங்களுக்கு பின்னால் அவர்கள் மத்திய காசாவில் இருக்கக்கூடிய அதுபோன்று இருக்கக்கூடிய ஹமாஸுகளை நாங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கான ஒரு திட்டம் இருக்கிறது. எனவே அங்கிருந்து நீங்கள் சவுத் காசா என்று சொல்லக்கூடிய அதற்கு இருக்கக்கூடிய கீழிடத்திற்கு நீங்கள் சென்று விடுங்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த இடத்திற்கு பெயர் தான் ரஃபா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லுங்கள் என்பதாக சொல்லப்பட்டது. மொத்த எத்தனை 40,000 உயிர்களை காவு வாங்கியதற்கு பின்னால் மக்கள் எல்லாம் இனி உயிர் வாழ்வதற்கென்று ஒரு இடம் இருக்கும் என்றால் அந்த இடமாகத்தான் அவர்கள் நினைத்தார்கள். அந்த ராஃபாவிற்கு பின்னால், அந்த ரஃபா என்கின்ற சொல்லுகின்ற அந்த இடத்திற்கு பின்னால் எகிப்தினுடைய நாடு தொடங்குகிறது. அந்த எகிப்தினுடைய நாட்டினர்கள் என்ன செய்கிறார்கள்? இவர்கள் உள்ளே வரக்கூடாது, அவர்கள் நாட்டிற்கு எந்த விதமான பாதிப்பும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக மிகப்பெரிய சுவர்களை கட்டி இருக்கிறார்கள். மின் கம்பிகளாலான சுவர்கள். அதன் மீது ஏறி எத்தனையோ பேர் அதனுடைய மின் கசிவுகளால் அவர்கள் இறந்து போயிருக்கிற எண்ணிக்கைகள் ஏராளம். இதெல்லாம் போரினுடைய கணக்கில் வரல. சுத்தமாக சொல்ல போனால் போர் என்று பார்த்து கொண்டால் அதில் இருக்கக்கூடிய இழப்புகள் அபிஷியலாக அவர்கள் சொல்லுகின்ற அதிகாரப்பூர்வமான தகவல்கள் 40,000. நாம் உள்ளே சென்று எண்ணி பார்த்தால் எத்தனையாக இருக்கும் என்பது அல்லாஹ் மட்டுமே அறிவான். சங்கையான பெருமக்களே, இப்பொழுது அவர்களுக்கான கடைசி இருப்பிடமாக இருக்கக்கூடிய ரஃபா என்கின்ற சவுத் காசா என்று சொல்லக்கூடிய கடைசி இடம், அந்த இடத்தை தாண்டினால் எகிப்திற்குள் அவர்கள் செல்லவும் முடியாது. ஒரு முற்றுகையிடப்பட்ட ஒரு சின்ன இடத்திற்குள் ஒரு 20-30 கிலோமீட்டருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மக்களுடைய வாழ்க்கையும் அங்கு இருக்கக்கூடிய அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களையும் நீங்கள் எல்லாம் பார்த்தால் தெரிந்து விடலாம். அவர்கள் எப்படிப்பட்ட இடத்தில் தங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய மொத்த இடங்கள், வீடுகள், பொருளாதாரங்கள், செல்வங்கள், வாகனங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சாதாரண ஒரு பீச் ஓரத்தில் டென்ட்டுகளை போட்டு வாழுவதை போன்று அந்த ரஃபா மைதானம் முழுவதும் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு டென்ட்டுகள் மூலியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாதாரண ஒரு டென்ட், ஒரு குடிசையை அவர்கள் தயாரிப்பதற்கு பல ஆயிரம் செலவுகள் வேண்டும். அதையெல்லாம் அவர்கள் பொருள்களாக, காசுகளாக திரட்டி எப்படியோ அவர்களுக்கான வாழ்வாதாரங்களை அமைத்து ஒரு சில மாதங்களாக அவர்கள் மூச்சு விட்டுக் கொண்டிருந்தார்கள். சுருக்கமாக சொன்னால் 1 வருட காலங்களாக அவர்களுக்கு மின்சாரம் தரப்படவில்லை. ஒரு 5 நிமிடம் நம்ம வீட்டுல கரண்ட் இல்லை அல்லது ஒரு இடத்துல நம்ம இடத்துல மின்சாரம் இல்லை என்றால் நாம் எவ்வளவு பதறுகிறோம், எவ்வளவு சடைந்து கொள்கிறோம், எவ்வளவு சலிப்பான வார்த்தைகளை கொட்டித்து இருக்கிறோம். 1 வருட காலங்களாக மின்சாரங்கள் இல்லை, 1 வருட காலங்களாக உணவுகள் இல்லை. நீங்கள் சமீபத்திய வீடியோக்களை அல் ஜசீரா போன்ற உண்மையான அந்த ஊடகங்கள் மூலியமாக நீங்கள் பார்த்தால் இதை உணர்ந்து கொள்ளலாம். அவர்களுக்காக வரக்கூடிய உணவுப் பொருள்கள், பல நாடுகளில் இருந்து அனுப்பப்படுகின்ற ட்ரக்குகளின் மூலியமாக அனுப்பப்படுகின்ற உணவுப் பொருள்கள் கூட அந்த இஸ்ரேலின் வழியாகத்தான் காசா மக்களுக்கு வந்தடைய வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி வரக்கூடிய ட்ரக்குகளை அங்கிருக்கிற இஸ்ரேலிய பொதுமக்களை அவர்கள் சூறையாடுகிறார்கள். ஒட்டுமொத்த உணவுகள், ஒரு குழந்தைக்காக வைத்திருக்கிற பால் பவுடர் முதல் கொண்டு அத்தனையும் அவர்கள் கீழே கொட்டுகிறார்கள், வீணாக்குகிறார்கள். அதையும் தாண்டி ஒரு சில ட்ரக்குகள் உள்ளே போய் கொடுத்தால் மட்டும்தான் அவர்களுக்கான உணவு. அதை தாண்டி எஞ்சி எந்த உணவும் அவர்களுக்கு கிடையாது. இதுதான் நிதர்சனமாக இன்று இருக்கக்கூடிய பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நம்மை போன்று ஈமானையும் இஸ்லாமையும் ரசூலை ஒன்று என்று ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகம் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கான உத்தமம் என்று சொல்லக்கூடிய, இன்றைக்கான ஈமான்தாரிகள் என்று சொல்லக்கூடிய நாம் எல்லாம் வெற்றி தலைகுனிகிற அளவிற்கு அவர்களுடைய ஈமான் உயர்ந்ததாக இருக்கிறது. சங்கிக்குரிய பெருமக்களே,
அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு 2 நாட்களாக நடத்தப்படுகின்ற அநியாய படுகொலைகள், ஒரு இனம் படுகொலை என்று சொல்லுவதை பல மீடியாக்கள் இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்து விட்டது. சங்கைக்குரிய பெருமக்களை, இதுவரைக்கும் அவர்கள் சொன்னதெல்லாம் ஹமாஸை எல்லாம் அளிப்பதாக சொல்லிக் கொண்டு ஒரு விதமான நாடகத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வெளிப்படையாக ஒரு இனப்படுகொலையை பலஸ்தீனில் யாரும் உயிர் மிச்சக்கூடாது என்கின்ற ஒரு திட்டவட்டமான ஒரு வெளிப்படையான பார்வை அவர்கள் நம் சமூகத்திற்கு முன்னால் முன்வைக்கிறார்கள். இந்த 2 நாட்களாக ரஃபாவில் ஒரு நேற்றைய முந்தைய தினம் ஒரு 45 பேர்கள் அவர்கள் எரிக்கப்பட்டார்கள். சாதாரணமாக கூடாரங்களில் வாழக்கூடியவர்கள், மேலிருந்து அணு ஆயுதங்கள் தாக்கப்படுகிறது, விண்ணிலிருந்து ஆயுதங்கள் விடப்படுகிறது, குண்டுகள் வெடிக்கப்படுகிறது. நீங்கள் விடிந்ததற்கு பின்னால் தூக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் விழித்து பார்க்கிற பொழுது அருகில் படுத்திருந்த தாய் தந்தையர்கள் சாம்பலாக கிடக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வீடியோக்கள் கண்கலங்க வைக்கிறது. அங்க இருக்கிற ஒரு தாயினுடைய ஒரு தந்தையினுடைய குழந்தை, பச்சிளம் குழந்தை தலை இல்லாமல் கிடக்கிறது. அந்த குழந்தையை கையில் எடுத்து இது என் குழந்தையா என்பதை அவர் பரிசோதிக்கிறார். பார்ப்பதற்கே கனத்த இதயங்களோடு நம்மால் சகிக்க முடியாமல் அதை பார்ப்பதாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அந்த 45 உயிர்கள் போனதற்கு அவர்கள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, ஏதோ 1-2 பேர் அங்கிருப்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது, அந்த தீவிரவாதிகளை நாங்கள் கொல்ல வேண்டும் என்பதற்காக எரியப்பட்ட குண்டுகள் என்பதாக சொல்லப்படுகிறது. சரி, நேற்றுதான் அது போன்ற விஷயங்களை சொல்லுகிறார்கள் என்று மொத்த மீடியாக்களும் யாரெல்லாம் வாய் திறக்காமல் இருந்தார்களோ அப்படிப்பட்ட பிரபல்யங்களும் கூட ஆல் ஐஸ் ஆஃப் ரஃபா என்பதாக எல்லா கண்களையும் ரஃபாவை பார்த்து கொண்டேதான் இருக்கிறது என்கின்ற சமூகத்தில் மிக ட்ரெண்டாக எல்லாம் பரப்பப்பட்டது. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிற வார்த்தையில் அமெரிக்கா போன்ற ஐரோப்பா நாடுகள் எல்லாம் அவர்களுக்கு மிக சப்போர்ட்டாக பலமாக இருக்கிற நாடுகள் சொல்லுகின்ற வார்த்தை, இன்னும் நாங்கள் கோடு கிழித்த இடத்தை இஸ்ரேல் தாண்டவில்லை, எனவே எங்கள் உதவிகள் இன்னும் இருக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். இது போன்ற வல்லரசு நாடுகள் எல்லாம் இந்த ஒரு சின்ன நாடுகள், ஒரு நகரம், சுருக்கமாக சொல்ல போனால் சென்னையை விட மிக சுருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு சிட்டியை அங்கிருக்கிற 6 லட்சம் பேரையும் இனத்தோடு அழிப்பதற்கு உதவுவதற்கு ஒட்டுமொத்த ஐக்கிய நாடுகள் எல்லாம், அதில் இருக்கிற வல்லரசு நாடுகள் எல்லாம் மிக தயாராக இருக்கிறது. சங்கையான பெருமக்கள், அது போன்ற ஒரு கவலையான இடமான சூழல்களை நம்மால் பார்க்க முடிகிறது. சங்கையான பெருமக்கள், அந்த அல் ஜசீரா என்கின்ற அந்த செய்தியினுடைய ஊடகம் அங்கிருக்கிற ஒரு பையனுடைய, ஒரு சிறுவனுடைய அவனுடைய அந்த பேட்டியை நேர்காணல் காண்கிறது. 2 கான்களை இழந்த பலஸ்தீனை சேர்ந்த அந்த சிறுவன் சொல்லுகின்ற ஒரு சம்பவத்தை அந்த இடத்தில் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அவன் மிக நிதர்சனமாக அந்த சிறுவன் சொல்லுகிறான், எனக்கு வயதான 2 தாய் தந்தையர்கள் இருக்கிறார்கள். எனக்கு இந்த போரினுடைய ஆரம்பத்திலே 2 கால்கள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு ஊனமாகி போய்விட்டேன். வீல் சேரில் தான் என்னுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நாங்கள் நார்த் காசா என்று சொல்லக்கூடிய போர் துவங்குகின்ற இடத்தில் எங்கள் வீடுகள் இருந்தது. அந்த நேரத்தில் இஸ்ரேலினுடைய ராணுவ படைகள் உள்ளே வந்து சொன்னார்கள், பொதுமக்கள் எல்லாம் நீங்கள் மத்திய காசாவிற்கு போய்விடுங்கள், உங்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும், உங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்று சொன்னார்கள். அப்பொழுது வயதான என் வீட்டில் இருந்த தாய் தந்தையர்கள் சொன்னார்கள், இது நான் கஷ்டப்பட்டு உருவாக்கிய வீடு, இங்குதான் என் விளைநிலங்கள் இருக்கிறது, இங்குதான் என் கடைகண்டிகள் இருக்கிறது, இங்குதான் எல்லாமே இடத்தில் இருக்கிறது, இதை விட்டு விட்டு எங்கோ வந்து நான் மரணிப்பதற்கு தயாராக இல்லை, இங்கே இருந்து வருகிறேன் என்பதாக சொன்னார்கள். அந்த நேரத்தில் அந்த சிறுவன் சொல்லுகின்றான், இருந்தாலும் கூட நமக்கு உயிர் பிழைப்பதற்கு இஸ்ரேல் நம்பிக்கை கொடுக்கிறது, இஸ்ரேலுடைய அரசு இவ்வளவு தூரம் சொல்லுகிறது என்று சொன்னால் உண்மைதான் அவர்கள் பேசுவார்கள் என்று நான் நம்புகிறேன். எனவே வாருங்கள் மத்திய காசாவிற்கு அகதிகளாக போய்விடுவோம் என்பதாக சொந்த நாட்டிற்குள் அகதிகளாக அனுப்பப்படுகிறார்கள். இந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் என் தந்தையும் தாயையும் சமாதானப்படுத்தி ஒரு வழியாக மத்திய காசாவிற்கு அழைத்து வந்து விட்டேன். பிறகு மத்திய காசாவிற்குள் அவர்கள் ஊடுருவியதற்கு பின்னால் நீங்கள் சவுத் காசா என்று சொல்லக்கூடிய கடைசி பகுதிகளுக்கு நீங்கள் இடம்பெயர்ந்து விடுங்கள், இதற்கு பின்னால் எந்த பாதிப்பும் வராது என்பதாக அவர்கள் உறுதிபட சொல்லிவிட்டார்கள். இந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் அந்த சிறுவன், இதற்கு பின்னால் நமக்கு பிரச்சனை வராது, ஒட்டுமொத்த காசாவும் துடைத்து எரிந்துபட விட்டது, கடைசியாக இருக்கின்ற இந்த ரஃபா என்கின்ற ஒரு சின்ன பகுதி நாம் நிம்மதியாக மூச்சு விடுவதற்கான பகுதி, எனவே அங்கு போய் ஒரு டென்ட்டுகளை அமைத்து நாம் வீடுகளை வைத்து உயிர் வாழ்ந்து கொள்ளலாம் என்பதாக அந்த சிறுவன் தன் தந்தை தாய்களை, மிகவும் வயதானவர்களை அழைத்துக் கொண்டு அங்கு செல்லுகிறான். கையில் இருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் வித்து ஒரு வழியாக அங்கு இருக்கக்கூடிய ஒரு டெண்டை விலை பேசி அங்கு இருக்கக்கூடிய இடத்தை ஒரு தனக்கான ஒரு இடமாக ஏற்றுக்கொண்டு தன் தாய் தந்தையர்களை, வயதானவர்களை தங்க வைத்து விட்டு அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது அந்த நேரத்தில் அந்த சிறுவன் சொல்லுகின்றான், கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட அந்த குண்டு வெடிப்பிற்கு பின்னால் நான் விழித்து பார்க்கிறேன், கையில் சாம்பல்களோடு என் கைகள் இருந்தது. என் கைகளில் இருக்கக்கூடிய சாம்பல் ஒன்று என் தந்தையது, இன்னொரு தாயோடது.
அது போன்ற ஒரு கனத்த ஒரு பார்வை, கனத்த இதயத்தோடு நான் அந்த சாம்பல்களை ஏந்தி கொண்டு இப்பொழுது நான் நின்று கொண்டிருக்கிறேன். நீங்கள் இப்பொழுது வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கிற என்னிடத்தில் பேட்டி காணக்கூடிய நீங்கள் ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் கூட அதை குடித்து விட்டு இந்த இடத்தில் நான் இறந்து போகிறேன், இதை தவிர என் வாழ்க்கைக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லுகின்ற அந்த ஒரு நேர்காணல் அல் ஜசீரா என்கின்ற அந்த பத்திரிகையில் அது போடப்பட்டிருக்கிறது. சங்கையான பெருமக்கள், இப்பொழுது நிதர்சனமான சூழல் இதுதான் அங்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் கூட கடந்த ஒரு 12 மணி நேரங்களுக்கு முன்னால் நடத்தப்பட்ட அதற்கு பின்னால் தலைவலி தாக்குதல் என்பது இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. சுருக்கமாக சொன்னால், அங்கு இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் இருக்கிற அத்தனை பேரும் பொதுமக்கள், பொது ஜனங்கள் அத்தனை பேர்களும் தாக்கப்படுகிறார்கள், அழிக்கப்படுகிறார்கள். இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் அதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று இருக்கக்கூடிய நிலவரத்தின் பிரகாரம் 35 பேர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 350க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு காயம்பட்டு கிடக்கிறார்கள். இதெல்லாம் சொல்லப்படுகின்ற செய்திகளாக அது சொல்லப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, நம்மிடத்தில் ஒரு இஸ்லாமியனாக இந்த இடத்தில் நாம் யோசிக்க வேண்டாம். பொது ஜனங்களாக மாற்று மத சகோதரர்களாக இருந்தாலும் கூட இந்த விஷயங்களை, வரலாறுகளை பார்க்கிற பொழுது கண்டிப்பாக கண்கள் கலங்கத்தான் செய்யும். இதற்கு ஒரு ஈமான் உள்ளவனாக அல்லது ஒரு இஸ்லாமியனாக இருக்க வேண்டும் என்கின்ற தகுதி இல்லை. இன்று நடத்தப்படுகின்ற படுகொலைகளும் இனத்தினுடைய அழிப்புகளும் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய கேள்விக்குறியாக இன்றைய நாட்களை நாம் பார்த்துக் கொள்வதற்கு நம்மிடத்தில் நாமே கேள்வி கேட்டுக் கொள்ளுகின்ற ஒரு அளவிற்கு நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ உமாமா என்கின்ற சஹாபியிடம் சொல்லுவார்கள், கடைசி காலத்தில் லா தஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி அலா தீன், கடைசி காலத்தில் இந்த தீனிற்காக ஒரு கூட்டம் என் உம்மத்தில் ஒதுங்கி நிற்கும். அந்த ஒதுங்கி இருக்கக்கூடிய கூட்டம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அவர்கள் காஹிரீன அலா அதுபிஹிம், எதிரிகளை கண்டு பயப்பட மாட்டார்கள். எவ்வளவு பெரிய படைகளை அனுப்பினாலும், எவ்வளவு பெரிய அணுஆயுதங்களை காண்பித்தாலும், எப்படிப்பட்ட சீற்றங்களை விளைவிக்கக்கூடிய எவ்வளவு பெரிய விஷயங்களை அவர்கள் கண்களால் பார்த்தாலும் கூட எதிரிகளை சிம்ம சொப்பனமாக என்று எதிர்ப்பார்கள். இப்படி ஒரு கூட்டம் வரும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பொழுது சஹாபிகள் கேட்டார்கள், காலு ஐன மின்ஹும் யா ரசூலல்லாஹ், அவர்கள் எங்கிருந்து வரக்கூடியவர்கள், அவர்கள் யார் என்பதாக பெருமானாரிடம் கேட்கப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஹ்லுல் முகத்தஸ், அவர்கள் பைத்துல் முகத்தஸை சார்ந்தவர்கள், வாக்கன் ஆஃப்ரிகா, அதை சுற்றியுள்ள பலஸ்தீன் போன்ற மக்களை சார்ந்தவர்கள் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொன்ன 1400 வருடத்திற்கு முன்னால் உள்ள ஹதீஸ் இன்றைக்கு வெளிச்சமாக வரலாற்றினுடைய பார்வையில் நடந்து கொண்டிருக்கிறது. சங்கையான பெருமக்களை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதும் மீண்டும் மீண்டும் அந்த முகத்தஸ் பாதுகாக்கப்படுவதற்கும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டேதான் இருக்கும். இது முடிந்து போகக்கூடிய வரலாறுகள் இல்லை. கடந்த காலங்களில் நீங்கள் திருப்பி பார்த்தால் உலகத்தில் நடந்த எல்லா விதமான போர்களும், இஸ்லாம் மேற்கொண்ட எல்லா போர்களும் இந்த முகத்தஸ் என்கின்ற பைத்துல் முகத்தஸிற்கான போராகத்தான் இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடம் சொல்லுவார்கள், கணித்து சொன்னார்கள் ஒரு வார்த்தையை, கடைசி காலங்களில் ஒரு உம்மத்திற்காக, இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம்களையும் அழிப்பதற்காக ஒரு கூட்டம் வரும், ஒரு நாடு அதற்காக தயாராக இருக்கும். அந்த நாட்டிற்கு உதவி செய்வதற்கு உணவுகளை தேடி செல்வதை போன்று செல்வார்கள். ஒரு உணவை கையில் வைத்திருக்கக்கூடியவரிடத்தில் உணவை பற்றி பெருப்பதற்கு ஒருவன் செல்லுவதை போன்று இந்த நாட்டை, இந்த ஒரு முஸ்லிம் சமூகத்தை அழிக்க வேண்டும் என்று ஒருவன் புறப்படுகின்ற பொழுது அவனுக்கு உறுதுணையாக எல்லாரும் வந்து சுற்றி நிற்பார்கள் என்று சஹாபிகளுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சஹாபிகள் எல்லாம் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அந்த நேரத்தில் முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமா என்று கேட்டார்கள். குறைவாக இருக்கும் பட்சத்தில் அவர்களை எல்லாம் அழிக்க வேண்டும், அவர்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று ஒன்று திரட்டப்படுவார்களா என்று சஹாபிகள் கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லை, அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். பல நாடுகள் இஸ்லாமிய நாடுகளாக கூட இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் மிக நிதர்சனமாக இருக்கிறது. இன்றைக்கு இஸ்லாமிய நாடுகள் என்று 52 நாடுகளுக்கு மேல் இருக்குது. எந்த நாடுகளுக்குமே வக்கற்ற நிலை, எந்த நாடுகளுமே துணிந்து நின்று எதிர்த்து அவர்களிடத்தில் சமமாக பேசுகின்ற சில திறன் உள்ளவர்களும் கூட இழப்புகளாக இன்று சமீபத்தினுடைய வாரங்களுக்கு முன்னால் சில ஈரானுடைய அதிபருடைய இழப்பிற்கு பின்னால் அவர்களுக்கான பலகீனங்கள் இன்று அதிகமாகிக் கொண்டே போகிறது. யாரெல்லாம் இன்றைக்கு உறுதுணையாக பக்க பலமாக நின்று அவர்களுக்காக எதிர்த்து நின்று உதவினார்களோ பேசினார்களோ அவர்கள் இழப்பிற்கு பின்னால் இன்று மிக தைரியமாக மிக வெகு விளைவாக அவர்கள் தாக்கப்படுவதற்கான காரணம் லாயக்கற்ற நாடுகளாக இஸ்லாமிய நாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. மிக வருத்தமான விஷயம் தான், பேசுவதற்கு கடினமாக இருந்தாலும் கூட உண்மையை சொல்ல வேண்டிய கடமை நம் இடத்தில் இருக்கிறது. சகைக்குரிய பெருமக்கள், அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய ஒரு சூழல்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மிக நிதர்சனமாக பார்க்கப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பிய ஒட்டுமொத்த போர் வரிசைகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். தபூக் யுத்தமாக இருக்கட்டும், ரோம் யுத்தமாக இருக்கட்டும், எர்மூக் யுத்தமாக இருக்கட்டும், எல்லா யுத்தங்களும் எதற்காக அனுப்பப்பட்டது என்று சொன்னால், சுருக்கமாக சொன்னால் சாம் தேசமாக பார்க்கப்படுகின்ற அங்க இருக்கக்கூடிய முகத்தஸை சுற்றி உள்ள இடங்கள் இஸ்லாமியர்களுக்கான இடங்கள். அந்த இடங்கள் மீண்டும் மீட்டெடுக்கப்படுவதற்காகவும் இஸ்லாத்தின் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கப்படுவதற்காக பெருமானார் அனுப்பிய படைகள் தான் பெருமானார் வாழ்ந்த காலங்களில் அனுப்பிய போர்களுக்கான வரலாறுகள். சகையான பெருமக்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக அவர்களுடைய வாழ்நாட்களுடைய இறுதி நாட்களில் ஒரு படையை போருக்காக அனுப்பினார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா என்கின்ற ஒரு இளம் சஹாபியை அவர்கள் தளபதியாக நியமித்து அனுப்பினார்கள். எந்த இடத்திற்கு அனுப்பினார்கள்? பெருமானார் இறப்பதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் அனுப்பிய படைகளுடைய வரலாறுகள் சொல்லுகிறது, ரோம் தேசம் ஷாம் தேசத்தை நோக்கி அவர்கள் படை சென்றது. அங்கிருக்கிற முகத்தஸை பாதுகாப்பதற்காக அங்கிருக்கக்கூடிய யூதர்கள் அங்கிருக்கக்கூடியவர்களிடத்தில் போர் செய்வதற்காக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பினார்கள் என்கின்ற வரலாறுகள் இருக்கிறது. பெருமானாருடைய கடைசி உபதேசங்கள் என்கின்ற வரிசையை பார்க்கின்ற பொழுது சஹாபியிடம் கூப்பிட்டு சொன்னார்கள், 2 விஷயங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள். ஒன்று என் மவுத் என்பதாக சொன்னார்கள். என் மரணம் இன்னும் சில நாட்கள் நிகழப் போகிறது. அதற்கு பின்னால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் பைத்துல் முகத்தஸை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒப்படைத்தார்கள். நீங்கள் வரலாற்றில் கலீஃபாக்களுடைய வரலாற்றை புரட்டி பாருங்கள். ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முழுக்க போர் செய்தது பைத்துல் முகத்தஸை மீட்டெடுப்பதற்காக. அதற்கு பின்னால் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் 22.5 லட்சம் மைல் தூரங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டது. மீண்டும் இஸ்லாத்தின் வலைக்குள் கொண்டு வரப்பட்டது. அந்த நேரத்தில் பைத்துல் முகத்தஸும் கொண்டு வரப்பட்டது. அவர்கள் கரங்களால் மீண்டும் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவிகள் கொண்டு வந்து இஸ்லாத்தினுடைய காலடியில் போடப்பட்டது. சங்கையான பெருமக்கள், அந்த வரலாற்றை நீங்கள் படித்து பார்க்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் கிறிஸ்துவர்கள் முன்வந்து அவர்களுடைய கைகளில் இருந்த அந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவிகளை கொடுக்கிற பொழுது அவர்கள் ஒரு வரலாற்றின் ஒரு வார்த்தை இப்படி சொல்லி இருப்பார்கள், அவர்களுக்கான இடம் வேண்டும், பொருள் வேண்டும் என்றெல்லாம் கேட்பதற்கு முன்னால் கிறிஸ்துவர்கள் சொன்ன முதல் வார்த்தை பதிவுபட்டிருக்கிறது வரலாற்றினுடைய ஏடுகளில். அவர்கள் சொன்னார்கள், இந்த இடத்தில் பைத்துல் முகத்தஸை சுற்றி யூதர்களை நீங்கள் அனுமதிக்க கூடாது. உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம், பைத்துல் முகத்தஸ் உங்களுக்கானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். ஆனால் நாங்கள் ஒப்படைக்கக்கூடிய இந்த சாவிகளை நீங்கள் வாங்கியதற்கு பின்னால் யூதர்களுக்கு என்று நீங்கள் அனுமதியை தரக்கூடாது என்பதால் கிறிஸ்துவர்கள் வந்து நின்றார்கள். அந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் ஒதுக்குவதற்கு எங்களுக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. யார் எங்களிடத்தில் அரவணைப்பு என்று கேட்டாலும் அவர்களுக்கும் அரவணைப்பை தர வேண்டிய கடமை இஸ்லாத்தில் இருக்கிறது. எனவே அவர்களுக்கு நான் ஒரு இடத்தை தேர்வோம் சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுக்கிறார்கள். அந்த நேரத்தில் கிறிஸ்துவர்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு அவர்கள் தொந்தரவாக தெரிந்தால், உங்களுக்கு அவர்கள் கொஞ்சம் இடைஞ்சலாக தெரிந்தால் நீங்கள் வசிக்கக்கூடிய இடத்திலிருந்து நாம் தூரமாக அவர்களுக்கான இருப்பிடத்தை நாங்கள் தந்து விடுகிறோம் என்பதாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தந்தார்கள். சில ஆண்டுகளுக்கு பின்னால் அவர்களும் அந்த படையினுடைய தளபதியும் இருவரும் சேர்ந்து வந்து பார்க்கிற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்கலங்கி போனார்கள். பைத்துல் முகத்தஸில் குப்பைகள் கொட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. 2 நபர்கள் சேர்ந்து 2 கலவரங்களுக்கு பின்னால் கிறிஸ்துவர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் பைத்துல் முகத்தஸ் புனித தலங்கள் எல்லாம் அங்கு பாழ்படுத்தப்பட்டது. குப்பை கூலங்களாக மாறி போனது. வரலாற்றை நீங்கள் படித்து பாருங்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வந்திருந்த படை தளபதிகளும் சேர்ந்து அந்த குப்பைகளை அள்ளிவிட்டு போட்டதற்கு பின்னால் பாங்கு சொன்னார்கள், தொலை வைத்தார்கள் என்ற வரலாறுகள் இருக்கிறது. சங்கைக்குரிய பெருமக்கள், அப்படிப்பட்ட ஒரு பின்னணியை சார்ந்தவர்கள். கிட்டத்தட்ட 19 நூற்றாண்டுகளில் வெறும் 90 வருடங்கள் மட்டும்தான் பைத்துல் முகத்தஸ் நம் கைகளில் இல்லை. சிலுவை யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய கிறிஸ்தவர்களுடைய அந்த யுத்த காலத்தில் 90 வருடங்கள் மட்டும்தான் நம் இடத்தில் இல்லை. அதற்கு பின்னால் சலாஹுதீன் அய்யூபி போன்றவர்கள் எல்லாம் வந்ததற்கு பின்னால் மீண்டும் இஸ்லாத்தினுடைய கரங்களுக்கு பைத்துல் முகத்தஸ் வந்துவிட்டது. இந்த சமீபத்திய காலங்களில், சமீபத்திய ஒரு 70-80 ஆண்டு காலங்களில் இஸ்ரேல் என்கின்ற ஒரு ஆக்கிரமிப்பு, அவர்கள் ஒரு ஈழத்தனமானவர்கள் என்பதை உலக நாடுகள் மொத்தமும் தெரிந்து வைத்திருந்தது. எந்த நாடுகளிலும் அவர்களுக்கு தங்குவதற்கு அனுமதி கிடையாது. எல்லா இடங்களிலும் விரட்டி விடப்பட்டார்கள். கடைசியாக பலஸ்தீன் மக்கள் அனுமதி கொடுத்த பொழுது இன்றைக்கு நீங்கள் ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் இருக்கக்கூடிய உலக வரைபடத்தையும் இப்பொழுது இருக்கக்கூடிய உலக வரைபடத்தையும் எடுத்து பார்த்தால் கொஞ்சம் கொஞ்சமாக பலஸ்தீன் என்பது இஸ்ரேலாக மாறி மாறி ஒரு கொரோனாவை விட மிக உச்சகட்டமான கிருமி ராசியாக அவர்கள் பரவி வந்து இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய கடைசி எல்லையாக இருக்கக்கூடிய ரஃபாவையும் அவர்கள் இல்லாமலாக்கி ஒட்டுமொத்தத்தையும் இஸ்ரேலாக மாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துரோக பின்னணியை அவர்கள் செய்து வருகிறார்கள். இது நம் இஸ்லாமியர்களுக்கு இணைக்கப்படுகின்ற கொடுமைகள்.
சரியான பெருமக்களை இது நாம் வெறு வார்த்தைகளாக சொல்லிவிட முடியாது. ஒரு சாதாரணமான விஷயமாக இது எடுத்துக்கொள்ள முடியாது. ஏதோ அந்த நாட்டுக்குள்ள வரக்கூடிய ஒரு சாதாரண கலவரம் என்று அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜினுடைய பயணத்திற்கு அல்லாஹ்வை காண வேண்டும் என்கின்ற அந்த சந்திப்பிற்கு முன்னால் குர்ஆனினுடைய வசனங்கள் சாட்சியாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜிற்கு போவதற்கு முன்னால் முதல்ல அழைக்கப்பட்டு சென்று கொண்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கொண்டு போய் நிறுத்திய இடம் பைத்துல் முகத்தஸ். நீங்கள் அங்கெல்லாம் பார்க்கலாம், குர்ஆனினுடைய வசனங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. வபாரக்கனா ஹவுலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா, அந்த பைத்துல் முகத்தஸை சுற்றியும் நாம் பரக்கத்துகள் உள்ள இடமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று பெருமானாருக்கு அருளிய வசனங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. அல்லாஹ்வை அரசிற்காக அவர்களை அழைத்து செல்லப்படுவதற்கு முன்னால் முதல்ல பைத்துல் முகத்தஸுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கிருந்துதான் பெருமானார் நேராக அல்லாஹ்விற்கான அரிசிக்கு அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள் என்கின்ற வரலாறுகள் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த ஒட்டுமொத்த உம்மத்திற்குமான சொந்தம் அந்த பைத்துல் முகத்தஸ் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த இஸ்லாத்தினுடைய மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்துதான் அங்கிருக்கிற ஒரு சிறு எண்ணிக்கை கொண்டவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், ஒரு மிகப்பெரிய அநீதம் இழைக்கப்படுகின்ற பொழுது தூரத்தில் நின்று நம்மை போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பதை விட்டுவிட்டு அல்லாஹ்விடத்தில் முடிந்த அளவிற்கு அவர்களுக்காக இறைஞ்ச வேண்டும். சில தஸ்பீகளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். இது போன்ற கடுமையான சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர் என்பதை நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒருவேளை இன்னொரு தஸ்பீஹும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்பதையும் கூட நீங்கள் அதிகமாக ஓதிக்கொள்ளுங்கள். அநீதங்கள் உச்ச வரம்புகளை தொடுகின்ற பொழுது இது போன்ற விஷயங்கள் எல்லாம் ஓதிக்கொள்வதால் அல்லாஹ் தஆலா எதிரிகளுடைய சூழ்ச்சிகளை விட்டும் அவர்களையும் பாதுகாப்பான், தூரத்தில் ஈமான் கொண்ட நம்மையும் பாதுகாப்பான் என்கின்ற ஒரு மிகப்பெரிய தாற்பயத்தை அந்த துஆக்கள் ஏற்படுத்தும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சரியான பெருமக்களே, எங்கோ ஒரு இடத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கோ நடப்பதை கேள்விகளாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் அது போன்ற சூழலை மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்களும் ஆகிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய இந்தியாவினுடைய நிலைமையும் கூட, அரசியலுடைய அமைப்பும் கூட, ஒருவேளை நாம் எந்த அரசு இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டால் அவர்கள் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார்களோ, சிஏஏ, என்ஆர்சி, இது போன்ற எதையெல்லாம் இந்த இந்திய மக்களுக்கு நாங்கள் அமல்படுத்துவோம் என்பதாக மிக வெளிப்படையாக எல்லா தேர்தல் பிரச்சாரங்களிலும் மிக வெளிச்சமாக, சுருக்கமாக சொல்ல போனால் வெளிவார்த்தைகளே இஸ்லாமியர்கள் பேசப்படுகிறார்கள். எல்லா இடங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டு பார்ஷாலிட்டியாக ஒதுக்கப்பட்டு பேசப்படுகின்ற ஒரு அளவிற்கு இன்றைக்கு நம் சூழ்நிலை இந்த இந்தியாவில் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நாம் நினைக்கக்கூடிய ஆட்சி நம் கைகளுக்கு வராமல் விட்டுவிட்டால் அடுத்த 5 ஆண்டுகள் மறுபடியும் நாம் அந்த ஆட்சிக்கு கீழ் வாழுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டால் நமக்கான நிம்மதியான சூழல் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கண்டிப்பாக நமக்கான இழப்புகள் அதிகமாக இருக்கும். எனவே அல்லாஹ்விடத்தில் அதற்கும் நாம் அதிகம் துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா வலா யகாஃபுக ஃபீனா என்கின்ற இந்த துஆக்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தந்தார்கள். அதிகமாக அநீதம் ஆட்சிகள் இழைக்கப்படுகின்ற ஒரு ஆட்சியாளரிடமிருந்து நாம் பாதுகாப்பெடுவதற்கு இந்த துஆக்களையும் பெருமானார் கற்றுத் தந்திருக்கிறார்கள். சரியான பெருமக்களே, இது போன்ற நேரங்களில் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் கேட்கப்பட வேண்டிய உச்சபட்சமான துஆக்கள் என்னவென்றால், இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தீனை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்டிப்பாக நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள், நாம் சிந்துகின்ற கண்ணீர்கள், அங்கு சிந்தப்படுகின்ற இரத்த உதிரங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு சாட்சியாக வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு காலகட்டத்தில் இந்த ஷாம், இங்கு இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸ் வெற்றி கொள்ளப்படும். இஸ்லாமியர்கள் கைகளுக்கு வருவதற்கு முன்னால் கியாமத்தே வராதுன்னாங்க. எந்த அளவிற்கு ஹதீஸில் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் ஒருவன் இஸ்லாம், ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக் கொள்வதற்கு ஒருவன் கூட இருக்க மாட்டான். அது போன்ற ஒரு நிலை வருகின்ற பொழுதுதான் கியாமத் வரும் என்பதாக ஹதீஸ்களில் சொல்லப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒருவர் இருப்பார் என்று சொன்னால், அந்த பலஸ்தீன் போன்ற பைத்துல் முகத்தஸை சுற்றி உள்ள இடத்தில் இருக்கிற ஒருவராகத்தான் இருப்பார் என்பதை சூட்சமமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்களின் வாயிலாக சொல்லி இருக்கிறார்கள். சரியான பெருமக்களை சொன்னார்கள், கடைசி காலகட்டத்தில் இந்த முஸ்லிம்களுக்காக அந்த கைகளில் கரங்களில் பைத்துல் முகத்தஸ் வந்து சேரும். பலஸ்தீன் மக்களுக்கான வெற்றிகள் கிடைக்கும். அந்த நேரத்தில் யூதர்கள் ஓடி போய் ஒளிவார்கள். எந்த அளவிற்கு என்று பெருமானார் சொல்லுகின்ற பொழுது, ஹத்தா யத்பஹு ஸஜரின் அவ் ஹஜர், ஒரு கல்லுக்கு பின்னாலோ அல்லது ஒரு மரத்திற்கு பின்னாலோ போய் ஒரு யூதன் ஒளிந்து கொண்டால் அந்த இடத்தில் இருக்கிற மரமோ கல்லோ ஒரு முஸ்லீமை பார்த்து கூப்பிடும், யா அபதல்லாஹ், ஓ முஸ்லீமே, இங்கே பார், எனக்கு பின்னால் ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான், அவனை வந்து கொல் என்பதாக அந்த மரமும் கல்லும் சாட்சி சொல்லும். அதற்கு பின்னால் தான் இங்கே கியாமத் நாள் வரும் என்பதாக ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தாட்சிகள் எல்லாம் இன்றைக்கு மிக
வேகமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் கண்களால் காண முடிகிறது. சங்கையான பெருமக்களே, அல்லாஹு தஆலாவிடம் அதிகம் நாம் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த அநீதம் செய்யக்கூடிய எல்லாருக்கும் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கான எதிர்ப்பும் அவர்களுக்கான எல்லா விதமான பாதிப்பையும் அல்லாஹ் கண்டிப்பாக தந்தல் புரிவான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. திருமறையில் இறைவன் இப்படி ஒரு வசனத்தை சொல்லுவான், வலா தஹ்ஸபனல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலுல் லாலிமூன். அநீதம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். அதையெல்லாம் இந்த மக்கள் எப்படி விலகிக் கொள்வார்கள் என்றால், அல்லாஹ் பார்த்தும் பாராமல் இருந்து கொண்டிருக்கிறான், பொதுபோக்காக இருந்து கொண்டிருக்கிறான், இவர்களுடைய அநீதம் அவர்கள் வளர்ந்து கொண்டே போவதற்கு அல்லாஹ் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதாக நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அப்படி நினைத்துக் கொள்ள வேண்டாம். இன்னமா யுஆஹிருகும், அவர்களுக்கு நாம் கால அவகாசம் கொடுப்பதெல்லாம் ஒரு நாள் வரும். அந்த இடத்தில் பிடிக்கிற பிடியில் அவர்களுடைய அந்த கண்ணினுடைய இமைகள் கூட அசைய முடியாது. அப்படிப்பட்ட பிடியாக நாம் பிடிப்போம் என்கின்ற அந்த வார்த்தைகள் திருமறையினுடைய வசனங்கள் மூலியமாக நமக்கு சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சங்கையான பெருமக்களே, கண்டிப்பாக இந்த மக்களுக்கான வெற்றிக்கும் விமோச்சனத்திற்கும் ஜெயத்திற்கும் வழிவருக்கும். அதுவரைக்கும் இது போன்று இருக்கிற நாம் ஒரு இஸ்லாமியனாக நாம் செய்யக்கூடிய கடமைகள் முடிந்த அளவிற்கு துவாக்களால் அவர்களுக்கு நாம் சப்போர்ட்டாக அவர்களுக்கான ஒரு ஆதரவாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, அந்த நாட்டினுடைய எந்த பொருள்கள் நம் கரங்களுக்கு வந்தாலும் அதை நாம் உபயோகிக்காமல் அல்லது அதை அந்த விஷயத்தை விட்டு ஆதரவு விட்டு நாம் தள்ளி புறக்கணித்து அவர்களுக்கான எதிர்ப்புகளை காண்பிக்க வேண்டும். இருந்த இடத்திலிருந்து முடிந்த அளவிற்கு நம் குரல்களை உயர்த்தி அவர்களுக்காக நாம் அவர்களுக்கான சத்தங்களை எழுப்ப நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நம் கரங்களால், நம் நாவுகளால், நம் உடல்களால் எவ்வளவு தூரம் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு முடியுமோ, அது பொருளாலோ செல்வத்தாலோ அல்லது நம் முயற்சியாலோ செயல்களாலோ அல்லது ஏதாவது விஷயத்தை விமர்சனத்தின் மூலியமாக வாய் சொற்களாலோ எதை சொன்னாலும் சரி, அதற்கும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு கூலிகள் உண்டு. அதுவும் கூட அவர்களுக்கு நாம் மிகவும் சாதகமாக இருப்பதற்கான சான்று என்பதை அறிஞர் பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா அந்த மக்களுக்கும் வாழுகின்ற நமக்கும் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக ஒரு வெற்றியை தர வேண்டும். இது இஸ்லாம் படுகின்ற எல்லா துயரங்களுக்கும் அல்லாஹ் ஒரு வெற்றியை தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தீனுல் இஸ்லாத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பை அல்லாஹ்வே வைத்திருக்கிறான். அவனை கண்டிப்பாக பாதுகாப்பான் என்பதில் எல்லளவும் யாருக்கும் சந்தேகம் இல்லை என்பதை நாம் நினைத்துக் கொள்வோம். அல்லாஹு தஆலா நம்முடைய எல்லா ஹாஜத்துகளையும் நிறைவேற்றி தந்தல் புரிவானாக. அங்கு படுகின்ற எல்லா மக்களுடைய துயரங்களையும் அல்லாஹ் துடைத்து எறிவானாக. அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்கள் தினமும் நித்தமும் உணவில்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு மக்களும் நோயினால் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வெஸ்ட் பெங்கால் என்று சொல்லக்கூடிய இஸ்ரேலினுடைய ஓரிடத்தில் சிறைவாசிகளாக பலஸ்தீன் மக்கள் கொண்டு போய் போடப்பட்டிருக்கிறார்கள். இங்க வரலாற்றை படித்து பார்க்க வேண்டும். பலஸ்தீனில் உள்ள இஸ்லாமியர்கள் சிறைகளிலும் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சிறைகளில் யாருக்காவது நோய் வந்து பரவினால் நோயின் மூலியமாகவும் அங்கு இருந்து போகிறார்கள். அப்படி நோயில் இருக்கக்கூடிய ஒருவரை நோய் இல்லாத இன்னொரு சிறைக்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய நோயை அங்கவும் பரப்ப செய்கிறார்கள். அங்கிருக்கிற நபர்களுக்கும் அந்த தொற்று ஏற்பட்டு அங்கவும் அவர்கள் மரணித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு தொடர்ச்சியாக காணுகின்ற பொழுது, சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த இடத்தில் நாம் நிம்மதியாக இந்த இடத்தில் மூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் என்று சொல்வதற்கான ஒரு அரண் நம்மிடத்தில் இருக்கிறது. அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் அந்த பலஸ்தீன் மக்கள் மட்டும்தான் இது போன்ற துயரங்கள் இருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான ஷஹீதுகளாக இருக்கிறார்கள். உண்மையான அல்லாஹ்வினுடைய ஒரு மிகப்பெரிய நேசர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கான வெற்றியை மிக நெருக்கத்தில் வைத்திருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதரும் அவர்களுடைய முஃமின்களும் கேட்பார்கள், எப்பொழுது அல்லாஹ்வின் உதவி வரும் என்பதாக. திருமறையில் அல்லாஹ் தஆலா சொல்லுவான், கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள் அதிகமாக ஏற்படுகின்ற பொழுது, அது போர்களாலோ சீற்றங்களாலோ அல்லது மிகப்பெரிய அளவிற்கு அவர்கள் பாதிப்புகளாலோ அவர்கள் எல்லாம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய நபிமார்கள் கேட்பார்கள், அங்க இருக்கக்கூடிய முஃமின்கள் கேட்பார்கள், மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வினுடைய உதவி எப்பொழுதுதான் எங்களுக்கு வரும் என்பதாக அவர்கள் அழுது கொண்டு கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அலா இன்ன நஸ்ருல்லாஹி கரீப், அல்லாஹ்வினுடைய உதவி மிக நெருக்கத்தில் இருக்கிறது என்பதாக நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக, அந்த முஃமின்களுக்கும் ரசூலுக்கும் நீங்கள் சொல்லுங்கள் என்பதாக அந்த திருமறையின் வசனங்கள் நமக்கு மிக சான்றாக இருக்கிறது. கண்டிப்பாக இந்த இஸ்லாத்திற்கான வெற்றிகள் மிக வெகு விரைவில் வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அல்லாஹ்விடத்தில் அதுவரைக்கும் நாம் முடிந்த அளவிற்கு நம்மால் இயன்ற விஷயங்களை செய்வதற்கு அல்லாஹ் நமக்கு சக்திகளையும் அதற்கான ஆர்வத்தையும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.